ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே பறிமுதல் செய்யப்பட்ட ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் திரி ஆகியவற்றை வெடிகுண்டு நிபுணர்கள் செயலிழக்க செய்து தீ வைத்து அழித்துள்ளனர். இது சார்ந்த கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இணைகிறார் எமது செய்தி ஆசிரியர் முகமது பக்ருல்லா ஷா. வணக்கம் சார். பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் எவ்வளவு, அது எப்போது பறிமுதல் செய்யப்பட்டது, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் உஷா. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நாலந்து கிராம கடற்கரை மணலில் கடந்த ஆண்டு நவம்பர் 29 ஜெலட்டின் குச்சிகள் 88 ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய 70 மீட்டர் திரி ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செஞ்சாங்க. இது தொடர்பாக குமரேசன் என்ற உண்ணி, அடைக்கலம், கண்ணன், செந்தில், ராமநாதன், சரத்குமார் ஆகியோரை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. பறிமுதல் செய்யப்பட்ட ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் திரி ஆகியவற்றை இன்று தொண்டி காவல் நிலையம் பின்புறம் உள்ள தொண்டியம்மன் கோயில் காட்டுப்பகுதியில் மதுரை வெடிகுண்டு பிரிவை சார்ந்த சார்பு ஆய்வாளர் ரவிச்சந்திரன், தலைமை காவலர் வர்கீஸ் ஆகியோர், திருவாரணை காவல் ஆய்வாளர் தொண்டி பொறுப்பு ஜெயபாண்டியன், தனிப்பிரிவு காவல்துறை காவலர் துறை மற்றும் போலீசார் முன்னிலையில் ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் திரி ஆகியவற்றை செயலிழக்க செய்து தீ வைத்து வைத்திருக்கிறார்கள். அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் தீயணைப்புத்துறையினர் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த தொடர்ந்த பல்வேறு கடத்தல் மற்றும் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் வகையில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட எஸ்பி சந்தீஷ் தனி பிரிவு குழு ஒன்று அமைக்கப்படுவதாகவும் அதன் மூலமாக இந்த கடத்தல் சம்பவங்கள், இந்த வெடிமொழி பொருட்களை வைத்து கடலில் மீன்பிடித்தல் போன்ற சம்பவங்கள், மணல் கடத்தல் ஆகியவற்றை தடுக்கும் வகையில் ஒரு தனியாக ஒரு குழு அமைக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே முழுமையாக இது போன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் போலீசார் துரிதமாக செயல்பட்டு தடுக்க வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உஷா, உங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சார்.